மகிமையுண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை ஒரு விசை நாம் வாசிக்க கேட்கலாம். Book of Revelation chapter 17 verse 14. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. தேவனுடைய வார்த்தையை நாம் சிரத்தையோடு கவனிக்க வேண்டிய ஒரு காலம். This is the time when we have to carefully yield to the word of God. வானத்திலே ஒரு யுத்தம் என்கிற தலைப்பில் நாம் சில சத்தியங்களை நாம் அருமையாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். We have been hearing about the truths about the war in heaven. இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஒரு கூட்டம் வல்லமைகள், அதிகாரங்கள், மிருகத்தின் சக்திகள் ஆட்டுக்குட்டியானவருடைய யுத்தம் வருகிற ஒரு சூழ்நிலையை நாம் வாசிக்கிறோம். We see that here there is a war which is made by the beast and the authorities and power against the lamb. அந்த வல்லமைகள் தங்களுடைய வல்லமை, அதிகாரம், யோசனை எல்லாவற்றையும் மிருகம் என்கிற சக்திக்கு அந்த சக்திகளை எல்லாம் சேர்ந்து கொடுத்ததாக அதுக்கு முந்தின வசனங்களிலே நான் வாசிக்க முடியும். In the verses above we see that they have given the power and strength and their mind to the beast. யுத்தம் என்பது வாழ்க்கையிலே இன்றியமையாதது. War is something insignificant in a man's life. வாழ்க்கையே ஒரு சிலருக்கு யுத்தகலமாகவே அமைந்து விடுகிறது. In the life of certain people the battle is becoming prominent. சில காலங்கள் யுத்தகாலங்களாக அமைந்து விடுகிறது. Some period is becoming the battle time. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இங்கே ஒரு கூட்டம் வல்லமை ஆட்டுக்குட்டியானவரோடு யுத்தம் பண்ணுகிறதாக நாம் பார்க்கிறோம். Here we see a group of powers battling with the lamb. அந்த ஆட்டுக்குட்டியானவர் அவைகளை அந்த வல்லமைகளை ஜெயிக்கிறார். And the lamb is overcoming those powers. காரணம் அவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை அவர் ஜெயிப்பார். He is overcoming them because he is the Lord of Lords, the King of Kings. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இன்றைக்கும் கூட பல வல்லமைகள் பரலோகத்துக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டே இருக்கிறது. Even today many powers are working against heaven. சபைக்கு விரோதமாய் பல வல்லமைகள் எழும்பிக் கொண்டே இருக்கிறது. Many powers are raising against the church. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பல வல்லமைகள் எழும்பிக் கொண்டே இருக்கிறது. Many powers are working against the children of God. அது வீட்டில், குடும்பத்தில், தன்னுடைய சரீரத்தில், மனதில், வேலை ஸ்தலங்களில், அவருடைய வாழ்க்கை இந்த ஒவ்வொரு பகுதிகளிலும் யுத்த களங்களைப் போல அவர்கள் அனுபவிக்கிறார்கள். It might be in their house or in their work spot or in their mind or in their body or in the church, wherever it is, they find a war. ஆனால் இதில் எத்தனை பேர் ஜெயிக்கிறோம்? But how many of us are overcoming this? வாழ்க்கையில் யுத்தங்களில் இதுவரை வந்த யுத்தங்களில் ஜெயித்தவர்கள் எத்தனை பேர்? Thus far, in the war that which has taken place, who has overcome? எத்தனை பேர் வாழ்க்கையிலே தோற்று போயிருக்கிறோம்? How many of us have failed in these wars? எத்தனை பேர் யுத்தகளத்திலே தடுமாறி இருக்கிறோம்? How many of has been stumbling in these wars? இப்படிப்பட்ட கேள்விகளை நீங்கள் மனதில் வைக்க வேண்டியது அவசியம். You have to keep such questions in your mind. இங்கே நாம் பார்க்கும் பொழுது அவர் ஜெயித்தார். Here when we see that he has overcome, அவரோடு ஒரு 3 கூட்டம் ஜனங்கள் நின்றதாக சொல்லப்பட்டிருக்கிறது. we see 3 groups of people who are standing with him. ஜெயிக்கிற 3 கூட்டம். The group which 3 groups which are overcoming. அந்த வல்லமைகளை ஜெயிக்கிறார். அவரோடு கூட 3 கூட்டத்தார் நின்று கொண்டிருந்தார்கள். The lamb is overcoming them and there are 3 groups of people along with them. ஒரு தேவனுடைய பிள்ளை ஜெயிக்க வேண்டுமானால் இவனுக்கு இந்த 3 தன்மையும் அவசியப்படுகிறது. If a child of God should overcome, he needs all these 3 tendencies. அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனை பேர் ஜெயிக்க விரும்புகிறீர்கள்? Dear beloved, how many of you want to be victorious in your life? அநேகர் வாழ்க்கையில் தோற்று போய் விரக்தி அடைந்து தங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள். Many of them have been defeated and they are becoming very desperate. They want to end their lives. தங்களை தாங்களே மாய்த்துக் கொள்கிறார்கள். They are themselves putting an end to their lives. ஆனால் இவைகளுக்கு மத்தியிலே ஒரு கூட்டம் ஜெயித்துக் கொண்டே போகிறது. But in the midst of all this, a group is being overcoming. இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஜெயிக்க வைக்கும்படியாகவே கர்த்தர் இந்த காலை வேளையிலே இந்த சத்தத்தை கேட்கும்படியாக கொண்டு வந்திருக்கிறார். This morning the Lord has brought you to this place that he might resound this voice to make you overcome. அவர் கர்த்தாதி கர்த்தர், அவர் ராஜாதி ராஜா, அவர் தேவாதி தேவன். He is the Lord of lords, King of kings and God of gods. அவர் ஜெயிக்க கூடியவர். He is the one who is overcoming. அவரோடு 3 கூட்டத்தார் இருந்தார்கள். அவர்களும் அவனை ஜெயித்தார்கள். And 3 groups of people who were along with him also overcame. அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். We see that they that are with him are called and chosen and faithful. வேதத்திலே நீங்கள் अनेक இடங்களிலே பார்க்கலாம். அழைக்கப்பட்டவர்கள் अनेகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று நீங்கள் பார்க்கலாம். In many portions of the word of God you can see many are called but few are chosen. மத்தேயு 20:16 இந்த வார்த்தையை பார்க்க முடியும். Matthew 20:16 we can see this. 22 மத்தேயு 22:14 இதை பார்க்க முடியும். Matthew 20:14 we can see this. அப்படியானால் அழைப்பு, தெரிந்து கொள்ளுதல்
இந்த தன்மைகள் எல்லாம் ஒரு சிலருக்கு கிருபையாக தேவன் கொடுக்கிற ஒரு வாய்ப்புகள். If so, the Lord is graciously giving this calling and choosing to some people. இங்கே 3 கூட்டத்தார் ஆண்டவரோடு கூட இருந்தார்கள். There are 3 groups of people with the Lord. வேதம் சொல்லுகிறது அழைக்கப்பட்டவர் अनेகர். When the word of God says that many have been called, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர், but few are chosen. அதிலே உண்மையுள்ளவர்கள் இன்னும் சிலர், and even among them faithful are very few. ஆனால் ஆண்டவரோடு இருந்து நீ ஜெயிக்க வேண்டுமானால் உனக்கு இந்த 3 தன்மைகளும் அவசியப்படுகிறது. But if you have to be with the Lord and overcome all these 3 tendencies is required for you. பிரியமானவர்களே, நம்முடைய அழைப்பு ஒரு வெளியேற பெற்ற ஒரு அழைப்பு. Dear beloved, our calling is a precious calling. உங்களுடைய அழைப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய காலம் இந்த காலை வேளைதான். This is the morning time when you have to confirm your calling. பேதுரு சொல்லுகிறார், உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் நீங்கள் உறுதிப்படுத்திக் கொண்டால் நீங்கள் இடறி விழுவதில்லை, உங்களுக்கு பரலோகத்தில் பரிபூர்ண பிரவேசம் அளிக்கப்படும் என்று சொல்லுகிறார். St. Peter says that if you should make your calling and election sure, then you will not stumble and there you is a great reward kept for you in heaven. இங்கே வேதத்திலே ஜெயிக்கிற 3 கூட்டத்தாரை சொல்லி இருக்கிறது. Here in the word of God we see the 3 groups of people who are இன்னைக்கு overcomers. अनेகர் வாழ்க்கையிலே ஜெயிக்காததுக்கு காரணம் சரியான அழைப்பை அவர்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளவில்லை. Today many of them are not overcoming because they are not making sure of their calling. இரண்டாம் பேதுரு முதலாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது, When we read 2 Peter chapter 1 10ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, verse 10, அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள், இவைகளை நீங்கள் செய்தால் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. Give diligence to make your calling and election sure, for if you do these things you shall never fall. இந்த அழைப்பு தெரிந்து கொள்வதை உறுதியாக்கிக் கொண்டால் நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும் என்று 11ஆம் வசனத்தில் சுட்டிக்காட்டுகிறார். If you make your calling and election sure, then you have an entrance to the kingdom of God. நீங்கள் அழைக்கப்படாமல் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. Without calling you cannot come to this place. இந்த அழைப்பு என்று சொன்னால் யார் மூலமாகவோ கிடைக்கிற அழைப்பு அல்ல. This calling is not a calling which you receive by somebody else. வாங்க இன்னைக்கு காலையில கூட்டத்துக்கு போலாம், நீங்க வாங்க அப்படின்னு ஒரு சிலர் உங்களை அழைத்து வந்திருப்பார்கள். அந்த அழைப்பு வேறு, தேவனுடைய அழைப்பு வேறு. Maybe some of them would have called you, come let's go for the meeting. That calling is different to the calling of God. தேவ அழைப்பு என்று சொல்லுகிறது பரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பரம அழைப்பு. This calling is the calling which comes from a heaven and it's a heavenly calling. பரம அழைப்பு உனக்கு இருந்தால் ஒரு பந்தய பொருளும் உனக்கு இருக்கும். If you have a heavenly calling, then you have a reward for it. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. Philippians 3:14 we see that for the price of the high calling of God. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு பரம அழைப்பு, பரலோகத்தின் அழைப்பு அவசியப்படுகிறது. For a child of God he needs a heavenly calling. இன்னைக்கு உங்களுக்கு அழைப்பு என்று சொன்னது யாராவது கூப்பிட்டு இருப்பார்கள், வந்திருக்கலாம், அது தேவனுடைய கிருபைதான். Today there might be someone who has called you, that's the grace of God. ஆனாலும் நாங்கள் சொல்லுகிற வேத வசனத்தின் அடிப்படையிலே நீங்கள் மற்றவர்கள் கூப்பிட்டு வந்திருந்தாலும் தேவனால் நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். But under the basis of word of God, although you have been called by somebody else, you have a calling from God. ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையில் அவனை தேவன் அழைத்து கொண்டு வந்தார். When Abraham was alone, God had called him and came. யாரை அழைக்கிறார்? Whom does the Lord call? தேவனுடைய ஒரு மனதிலே இருந்தவர்களை அவர் அழைக்கிறார். He is calling the ones who are in his mind. ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, In Romans chapter 8 we see, எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை முன் குறித்திருக்கிறார். them whom he did predestinate, him to he has எவர்களை chosen them. முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். Them he did predestinate, he has called them. எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கி இருக்கிறார். Them whom he called, he justified. எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். Them whom he justified, he was glorified too. அப்படியானால் இந்த அழைப்பு என்று சொல்லுகிறது உலக தோற்றத்துக்கு முன்னேயே கர்த்தர் நம்மை குறித்து கொண்டபடினால்தான் காலங்கள் நிறைவேறின பொழுது இந்த ரட்சிப்பின் மூலமாய் இந்த அழைப்பு நமக்கு கிடைக்கிறது. Therefore this calling is, the Lord has chosen us even before the foundation of the world, and when times have come to pass, this salvation is coming and performed in us. ஆட்டுக்குட்டியானவர் ஜெயித்தார் என்று சொல்லிவிட்டு அப்படியே அது முடித்து விடவில்லை. ஆட்டுக்குட்டியானவரோடு இருந்த ஒரு கூட்டம் அழகாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. He has not concluded with saying that the lamb has overcome, but there is a group which has overcome with the lamb. பிரியமானவர்களே, தேவனோடு நாம் இருந்தால் நிச்சயம் நாம் ஜெயிக்க முடியும். Dear beloved, if we be with the Lord, then we shall definitely overcome. தேவன் நம்மோடு இருந்தால் நாம் ஜெயிக்க முடியும். If the Lord is with us, we will be victorious. இது ஒரு அருமையான பிணைப்பு, ஐக்கியம். This is a good unity. தேவன் நம்மோடு இருந்தால் இல்லாவிட்டால் நாம் தேவனோடு இருந்தால் நிச்சயமாய் நாம் ஜெயிப்போம். If God be with us, if we be with God, then definitely we will அப்படி overcome. சொல்றவங்க கரங்களை விரித்து அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஆவிக்குரிய ஜீவியத்திலே கடந்து வந்த பின்பு நாம் ஜெயிக்கக்கூடிய அந்த தன்மையிலேயே நம்முடைய ஜீவியத்தை, ஊழியத்தை, நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு பகுதியையும் நாம் பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கிறோம். After coming to the spiritual life, we ought to preserve the victory and the overcoming life which the Lord has given to us. இந்த வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது பலருக்கு பலவிதமான அழைப்புகள் கிடைத்தது. In the word of God we can see that many of them have got different callings. நமக்கு அப்படிப்பட்ட அழைப்புகள் அவசியமில்லை. Such calling is not required for us. ஒரு சிலரை கல்யாணத்துக்கு அழைத்ததாக வேதம் சொல்லுகிறது. We see that some were bidded for the wedding. ஒரு சிலர் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டதாக சொல்லி இருக்கிறார்கள். We see that some were bidded for the feast of the wedding. இந்த இரண்டு அழைப்புமே நமக்கு தேவையில்லை. We do not want these two callings. நாம் கல்யாணத்துக்கு போகக்கூடியவர்களும் அல்ல, கல்யாண விருந்துக்கு போய் சாப்பிட்டு விட்டு வரக்கூடியவர்களும் அல்ல. நாம் மணவாட்டியாய் அழைக்கப்பட்டவர்கள். We are not the ones who are called for the marriage or for the marriage supper. We have been called to be the bride. பரலோகத்திலே ஏதோ ஒரு மூலை எனக்கு கிடைத்தால் போதும் என்ற அல்ல, நான் மணவாட்டியாய் மாற வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். நம்முடைய அழைப்பு இயேசுவோடு மணவாளனோடு இணையக்கூடிய ஒரு அழைப்பு. Our calling is to be united with the Lord Jesus who is the bridegroom. அநேகர் கல்யாண விருந்துக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல கிடைச்சா போதும் தான் யோசிக்கிறார்கள். Many of them think that a corner is required, is sufficient. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. And the glory be to the holy name of the Lord. முதலாவது அவரோடு கூட இருந்தவர்கள் அழைக்கப்பட்டவர்கள். Firstly, those who are with him were called. பிரியமானவர்களே, ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கூட்டத்திலே கடந்து வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். Dear beloved, you should understand that all those of us who have come to this meeting have been called by God. ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் தேவனிடத்திலிருந்து அழைப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம் பெற்றிருக்கிறார். A spiritual child of God have received the blessedness of being called by God. உங்களுக்கு இந்த அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? Have you been received this calling? நீ ஜெயிக்கிறவனாக இருந்தால் உனக்கு இந்த அழைப்பு நிச்சயமாக இருக்கும். If you are an overcomer, surely you will have this calling. ஆட்டுக்குட்டியானவர் அவனை ஜெயித்தார். The Lord, the Lamb has overcome him. அவரோடு கூட இருந்தவர்கள் அழைக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். And those who are with him are called. நீ அழைக்கப்பட்டிருந்தால் உனக்கு கிறிஸ்து தேவ பலனாய் இருப்பார், தேவனுடைய ஞானமுமாய் இருப்பார். If you have been called by God, then Christ will be your strength and he will be your wisdom. அழைக்கப்பட்டவர்களாக இருந்தால் உங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடைபெறும். If you have been called, then everything will occur for your goodness. இப்பொழுது நீங்கள் அழைக்கப்பட்டவர்களா இல்லையா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். Now it is necessary for you to understand whether you have been called or not. ரோமர் 8:28 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது Romans 8 chapter verse 28, அவரால் அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறுகிறது என்று அறிந்திருக்கிறோம். For we know that all things work together for good to them that love God and who are called according to his purpose. இப்போ என்னுடைய வார்த்தையை கவனியுங்கள். Now listen to my words. இல்ல தேவனுடைய வார்த்தையை கவனியுங்கள். Or listen to the word of God. அவரால் அழைக்கப்பட்டிருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில நடந்தது, நடக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது, இனி நடக்க போவது எல்லாம் நன்மைக்கு ஏதுவானது என்ற ஒரு பக்குவம் உனக்கு கிடைத்திருக்கும். If you have been called by God, then you will have the clarity that all what has been happening before and what is happening now and what is going to happen will be for goodness. ஒரு சிலர் அழுதுகிட்டே சொல்வாங்க, எனக்கு நன்மைக்கு ஏதுவா நடந்துச்சுன்னு சொல்வாங்க. Some of them in tears they will say that it has happened for good. அப்படி அல்ல. It's not so. நான் இப்பொழுது உங்களை கேள்வி கேட்கிறேன். Now I ask you a question. இதுவரை என் வாழ்வில் நடந்தது நன்மைக்கு ஏதுவாக தான் நடந்ததுன்னு சொல்றவங்க யாராவது இருந்தா கை வைத்துங்க பாப்போம். இப்ப நடந்துகிட்டு இருக்கிறதும் அப்படித்தான் நடக்குது அப்படின்னு சொல்றவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். நீங்கள் அழைக்கப்பட்டவர்களாக இருந்தால் உங்க வாயிலிருந்து என்ன நடந்தாலும் இது நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடந்துச்சுன்னு சொல்லுவீங்க. If you have been called, then you will say that it is for my goodness. சூழ்நிலை மாறும் பொழுது உன் வாயிலிருந்து ஏன் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு நீ கேட்டுட்டேன்னா உன்னுடைய அழைப்பு எங்கேயோ பாதிக்கப்பட்டிருக்கிறது. When situations are changing, if you say that why such a thing happened, then there's some things happening to your calling. நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவரால் அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். You should understand this properly, that it is good for, he does everything good to them who is called. அதுதான் அந்த அழைப்பினுடைய வெளிச்சத்தை ஒருவன் மூலமாய் நாம் கண்டுபிடித்துக் கொள்ளலாம். That is what we can see the light of the calling in a person. என்ன நடந்தாலும் சொல்வான், சரி இது எல்லாம் ஏதோ ஒரு நன்மைக்காக நடந்திருக்கு. Whatever happens, he will say that it is for my goodness. குழியிலே தூக்கி யோசேப்பை போட்டு விட்டார்கள். They cast Joseph into a pit. அங்கே இருந்து அவனை விற்று விட்டார்கள். And from there they sold him. அங்கே இருந்து அபாண்டமான பலி சுமத்தி அவனை கொண்டு போய் சிறையிலே போட்டு விட்டார்கள். And from there he was falsely accused and cast into prison. ஆனால் ஒன்றுமே அவனுக்கு சாதகமாக இல்லாதது போல தான் தோன்றினது. But everything seemed to be contrary to him. ஆனால் நாட்கள் வந்த பொழுது But as days came, அவன் சொல்லுகிறான், நீங்கள் தீமைக்காக எனக்கு செய்தீர்கள், ஆனால் தேவன் அதை எனக்கு நன்மையாக முடிய பண்ணினார். He says that you have counted evil to me, but the Lord have made it good to me. அதுதான் தேவனுடைய திட்டம். That is the plan of God. உலகம் முழுவதும் உனக்கு தீமை செய்யட்டும், கர்த்தர் அதை அப்படியே ட்ரிப் பண்ணி உனக்கு நன்மையா கொண்டு வந்து நிறுத்திடுவார். Let the whole world do evil to you, the Lord will make it a controversy and he will make it good to you.
அழைக்கப்பட்டவர்கள் 1 கொரிந்தியர் 1:24 அழைக்கப்பட்டவர்களுக்கு அந்த கிறிஸ்துதான் பலனாய் ஞானமாய் இருக்கிறார். 1 Corinthians 1:24 we see that unto them who are called Christ is the strength and he is their wisdom. நம்மை தேவன் எதற்காக அழைத்திருக்கிறார்? For what purpose has the Lord called us? பரலோகத்துக்கு வா என்று சொல்லி அழைத்திருக்கிறாரா? Has he called us to come to heaven? அதெல்லாம் சும்மா வெளியரங்கமாக சொல்லப்படுகிற வார்த்தைகள். All those are words which are externally spoken. அழைக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் முதலாவது உனக்கு பரம அழைப்பு பரலோகத்தினுடைய அந்த ஹை காலிங் உனக்கு இருக்க வேண்டும். If you are a called person then you should have a high calling of heaven. இதை பரிசுத்த அழைப்பு என்று கூட வேதம் சொல்லுகிறது. The word of God calls this also as a holy calling. 2 தீமோத்தேயு 1:9 9 நாம் பார்க்கும் பொழுது 2 Timothy 1:9 when we see அங்க என்ன சொல்லி இருக்கிறது? what is told there? பரிசுத்த அழைப்பினால் நம்மை அழைத்தார். He has called us with a holy calling. அதாவது அதனுடைய சரியான அர்த்தம் என்ன? What is the right meaning of this? பரிசுத்த அழைப்பு அதாவது பரிசுத்தமாகும்படியாக கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். The holy calling means he has called you that you might be holy. அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்கள். They who are with him are called. எதற்காக அழைக்கப்பட்டவர்கள்? For what have they been called? பரிசுத்தத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள். They have been called for holiness. பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள். They have called to become saints. 1 தெசலோனிக்கேயர் 4:7 பார்க்கும் பொழுது தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். 1 Thessalonians 4:7 we see that the Lord has called us not unto uncleanness but unto 1 holiness. கொரிந்தியர் 1:2 பார்க்கும் பொழுது பரிசுத்தவான்கள் ஆகும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். 1 Corinthians 1:2 we see that he has called us to be saints. அப்படினால் அழைப்பு என்று சொன்ன உடனே என்னை கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீ பரலோகத்துக்கு போய் நிக்க முடியாது. Therefore when it is calling this you saying that they have called you cannot go to heaven. நானும் பரலோகத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு நீ எங்கேயோ போய் ஏதோ ஒரு இடத்துல போய் நின்று விட கூடாது. Saying that you are going to heaven you should not go land up somewhere else. அந்த அழைப்புக்கு ஏற்ற அந்த பரிசுத்தத்துக்கு தான் கர்த்தர் உன்னை அழைத்தார். அந்த வாழ்க்கை இந்த உலகத்துல நீ பரிசுத்தத்துக்காக வாழ்ந்திருக்க வேண்டும். பரிசுத்தவானாய் நீ மாறி இருக்க வேண்டும். The Lord has called you unto that holiness. Therefore you should become a saint and live a holy life when you are on this earth itself. நம்முடைய அழைப்பு பரிசுத்தமா இருந்தால் உன்னுடைய ஜீவியத்திலே ஒரு பரிசுத்தம் வந்திருக்க வேண்டியது அவசியம். If a calling is holy then you need a holiness to come in your life. அந்த ஆராதனை கூட பரிசுத்தத்தோடு நாம் அலங்காரத்துடனே ஆராதித்து பழக வேண்டும். Even the worship also we should worship the Lord in the beauty of holiness. வொர்ஷிப்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. Worship is most important. ஆராதனையை நம்ம விடவே கூடாது. We should never leave the worship. எங்க நீ சுத்தினாலும் சரி ஆராதனையை விட்டுறாத. Wherever you roam don't leave the worship. ஏதோ ஒரு சூழ்நிலையில நீ எங்கேயாவது போய் சிக்கி கொண்டா கூட அங்க பரிசுத்தவான்களுடைய ஆராதனையில நீ பங்கெடுக்க வேண்டியது அவசியம். By any situation even if you are caught somewhere else you should take part in the worship of the saints. அதுவும் சும்மா போய் உட்கார கூடாது. That you should not go simply and sit. பரிசுத்த அலங்காரத்துடனே நீ போய் தொழுது கொள்ள வேண்டும். You should go and worship the Lord in the beauty of holiness. அதுக்கு ஒரு Dress இருக்குற. There's a dress for it. அதுக்கு ஒரு உடை இருக்குற. There is a garment for it. அதுக்கு ஒரு தன்மை இருக்குற. There is a tendency for it. அதுக்கு ஒரு நேரம் இருக்குற. And there's a time for it. அதுக்கு ஒரு ஒழுங்குமுறை இருக்குற. And also there's a regulations for it. ஆராதனைக்கு ஒரு ஒழுங்குமுறை இருக்குற. There are regulations for the worship. இப்படி தான் ஆராதிக்கணும்னு விதிமுறை பைபிள்ல இருக்குற. And there are also rules written in the Bible for it. அது வந்து தேவன் தேவ தூதர்கள் உற்று நோக்கக்கூடிய ஒரு ஆராதனை. This is the worship which the angel of God also look into. நீங்கள் இப்படிப்பட்ட ஆராதனைகளுக்கு போகும்பொழுதுதான் பரிசுத்தத்தினுடைய ஏவுதல் உங்களுக்கு உண்டாகிறது. When you are going to such worships you will have an urging for the holiness. அதனால நம்முடைய அழைப்பு என்று சொல்லும் பொழுது பரிசுத்தத்துக்குரிய ஒரு அழைப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. When we say a calling we have a calling of holiness in us. நம்முடைய ஜீவியத்திலே எவ்வளவு பரிசுத்தம் இருக்கும்? How far is the holiness in our lives? தேவன் பரிசுத்தர். The Lord is holy. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லையே. Without holiness no man shall see the Lord. யாரா இருந்தாலும் தேவன் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தம் நமக்கு அவசியப்படுகிறது. Whoever it is they need the holiness which the Lord expects. நான் எல்லா இடங்களிலும் சொல்லுவேன் பரிசுத்தம் வந்து ஃபைனல் ரவுண்ட். I always say that the holiness is the final round. ஒரு ஓட்ட பந்தயத்துல 10 ரவுண்ட் இருக்குன்னு வெச்சுக்கொள்ளுங்களேன். If there are 10 rounds in a running race, இல்ல ஃபைனல் ரவுண்ட் வந்து பரிசுத்தம். The final race is the final round is the holiness. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் காணிக்கைன்னு வெச்சுக்கோங்களேன் நம்மால் ஜெயிச்சிடுவோம். If the first round is the offering then we will overcome. அப்படிதானே? Is it not so? நம்முடைய ஆளுங்களுக்கு தசமபாகம் அப்படினு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வெச்சா அடிச்சிடுவாங்க அதுலயும் ஜெயிச்சிடுவாங்க. If the tithes is kept in the first round then they will also overcome in it. White and white னா அதுலயும் அடிச்சிடுவாங்க. If it is in white and white they will overcome it. நகையை கலத்தணும் அதுலயும் அடிச்சிடுவாங்க. To remove the ornaments there also they will overcome. மீசை எடுக்கணும் அதுலயும் வின் பண்ணிடுவாங்க. To take the mustache also they will overcome. இப்படி என்னென்ன வச்சாலும் வந்துருவான். ஆனா பரிசுத்தம் தான் ஃபைனல் ரவுண்ட். He will overcome in everything but the final round is the holiness. விசுவாசம் 9வது ரவுண்ட் 10வது ரவுண்ட் பரிசுத்தம். Faith is the 9th round and 10th round is the holiness. விசுவாசத்தை காத்துக்கொண்டு பரிசுத்தம்
பரிசுத்தவானா இருந்தா உன் முள்ளு போய் கரெக்டா டச் ஆயிரும். If you keep the faith and if you are a holy person, then you will definitely reach the mark. அதனால தான் உன்னை பரம அழைப்புக்கு பங்குள்ளவனாய் கர்த்தர் மாற்றினார். Therefore the Lord has called you to be a partaker of the high calling. பரம அழைப்புக்கு பங்குள்ள பரிசுத்த சகோதரரே என்று எபிரேயர் 3:1 சொல்லப்பட்டிருக்கிறது. In Hebrews 3:1 we see holy brethren who are partakers of the heavenly calling. அடுத்து நம்முடைய அழைப்பு நித்திய ஜீவனுக்குரிய அழைப்பு. Nextly our calling is unto eternal life. ஒரு பெந்தேகோஸ்தே சபையினுடைய விசுவாசியாக நீ அழைக்கப்படவில்லை, நித்திய ஜீவனுக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். You are not called to be a believer of the Pentecostal church, but you have been called to eternal life. 1 தீமோத்தேயு 6:12 நீங்கள் இதை பார்க்கலாம். 1 Timothy 6:12 we can see this. இந்த மார்க்கத்துக்குள்ள வந்த பின்பு உனக்கு அடுத்து ஒரு அழைப்பை கொடுக்கிறார், சமாதானத்துக்குரிய ஒரு அழைப்பு. When you come to this religion, he is giving the next calling unto peace. நீங்க அழைக்கப்பட்டவர்கள் சொன்ன உடனே எனக்கு அழைப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க அங்க போய் நிக்க முடியாது. இன்னைக்கு அநேகர் ஊழியத்துக்கு கூட வர்றாங்க, எனக்கு அழைப்பு இருக்குன்னு சொல்லி பைபிள் வாசிச்சான்னா இல்லன்றவாங்க, வீட்டுக்கு போக சொல்லிடுவாங்க. அழைப்பு இருக்கு, ஆனா அது ஜீவியம் இல்லை. Not to say that you are called, you can not go and stand there. Many of them come to the ministry saying that they are called, but they have not read the Bible. But you do not have a life, then you have no calling. ஒரு பையன் ஃபார்ம் எல்லாம் நிரப்பி கொடுத்து ஊழியத்துக்கு வந்து விட்டான். ஊழியத்துக்கு அவன் வந்து உட்கார்ந்து இருக்கிறான். A boy filled his form saying that he has the calling and came inside for the ministry. நல்ல அருமையான வசனங்கள் எல்லாம் சொல்லுகிறான். கர்த்தர் இந்த வசனத்தோட என்னோட பேசினார்னு சொல்றான். He told very beautiful verses saying that the Lord has spoken to him concerning those verses. அப்ப அவங்க கேட்டாங்க, நீ பைபிள் எத்தனை தரம் படிச்சிருக்கிறாய்? Then they asked him as to how many times he read the Bible. இப்பதான் படிச்சிட்டு இருக்கறேன்னு சொன்னான். He said, I'm yet reading. சரி, ஒரு தரமாவது படிச்சிட்டு வான்னு அனுப்பிட்டாங்க. Then they sent him saying, read at least once and come. அழைப்பு இருந்தது, அதை செயல்படுத்தக்கூடிய சக்தி அவனுக்கு இல்லை. He had the calling, but he did not have the power to exercise it. இன்னொரு ஆள் எனக்கு அழைப்பு இருக்குதுன்னு சொன்னார்கள். And another person came and said that they have calling. என்ன அழைப்பு இருக்குன்னு கேட்டாங்க. They asked us to what calling you have. ஒவ்வொரு பிரசங்கத்திலயும் என்கிட்ட பேசுற மாதிரியே இருந்துச்சுன்னு சொன்னாங்க. They said that every message seemed to be talking to me. இல்ல உன்கிட்ட என்னது பேசியிருக்காரான்னு கேட்டாங்க. Not this, but has the Lord spoken to you anything? இல்ல, அப்படின்னா உன்கிட்ட பேசின பிறகு நீ வான்னு சொல்லிட்டாங்க. They said nothing. If so, you go and come until the Lord speaks to you. இன்னொரு ஆளுக்கு கேட்டாங்க. And they asked another person, எவ்வளவு உபவாசம் எடுத்திருக்கறாய்? How many times have you fasted? உபவாசம் சரியா எடுக்கலன்னு உடனே சரி நீ போய் உபவாசம் எடுத்துட்டு வாயேன்னு சொல்லிட்டாங்க. Then they sent him saying, you go fast and then come for ministry. இன்னொரு ஆள் ஊழியத்துக்கு வந்தாரு. Another person came to விசுவாச ministry. வீட்ல ஊழியக்கார சகோதர சகோதரிகள் ஒரே விசுவாச வீட்ல சகோதர சகோதரிகளாக இருந்து ஊழியம் செய்வது சரியா சரியில்லையா அப்படின்னு கேட்டாங்க. Is it good for both the brothers and sisters to be in the same faith home and do the ministry? சரியில்லை நாங்க. They said it's not good. அப்ப நீ போய் கொஞ்ச நாள் விசுவாச வீட்ல இருந்து அது கரெக்ட்டா இருக்கான்னு பாத்துட்டு வான்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. Then they sent away saying, go stay in the faith home and see as to whether it's good and then come to ministry. ஃபாரின்ல ஒரு சிஸ்டர் ஊழியத்துக்கு வந்தாங்க. A sister in foreign came to ministry. எதுக்காக ஊழியத்துக்கு வருகிறான்னு கேட்டாங்க. She was asked as to why she came. இயேசுவுக்காக ஜீவிக்கும்படியாக வருகிறேன். She said, I'm coming to live for Jesus. சரி, நீங்க அப்ப இப்ப வர வேண்டாம், நீங்க பிறகு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. Then they sent her saying, you come later. வெளிய போன உடனே கேட்டாங்க அவங்க, இயேசுவுக்காக ஜீவிக்கிறேன்னு சொல்றேன், என்னை எடுக்க மாட்டேங்கறாங்கன்னு சொன்னாங்க. She went out and said that I want to live for Jesus, they are not taking me for ministry. அப்பதான் அங்க வெளிய உள்ள ஒரு ஆள் சொல்லிச்சு, இயேசுவுக்காக வாழணும் தான் நீ விசுவாசியா வாழனாமே, இயேசுவுக்காக சாகணும்னா தான் நீ ஊழியத்துக்கு போகணும். அப்படியே நான் மாத்திட்டனோ அப்படினா அடுத்த வருஷம் வந்து இயேசுவுக்காக சாகுறேன்னு சொன்னாங்க. ஊழியத்துக்கு எடுத்தாங்க. இப்ப அமெரிக்கால ஒரு பெரிய சிஸ்டரா இருக்காங்க. And then when she went outside and said that I want to live for Jesus, they are not taking me for ministry. But the believer said, if you want to live for the Lord, then you can live as a believer. But only if you should die for the Lord, then you should come to ministry. Then she came for the next year to the ministry, and now she is an elder sister in America. உங்களுக்கும் கூட பல அழைப்புகள் இருக்கும். You too might have many callings. ஆனா அழைப்புக்கேற்ற ஒரு வாழ்க்கை இருந்தாதான் அந்த வலுசர்ப்பத்தை ஜெயிக்க முடியும். But only if you have the life according to that calling, you can overcome the dragon. அவரோடு கூட போய் நிற்க முடியும். Only then you can stand along with him. அந்த யுத்தத்துல அவரோடு கூட நாமும் ஜெயிக்க முடியும். In that war we can overcome with him. நம்மில் எத்தனை பேருக்கு இந்த அழைப்பு, அந்த பரிசுத்த அழைப்பு இருக்கிறது? How many of you have this holy calling and அந்த calling? பரிசுத்தத்தின் அழைப்பு எத்தனை பேருக்கு இருக்கிறது? எத்தனை பேர் அதை பாதுகாத்து வருகிறீர்கள்? How many of you have the holy calling? How many of you are preserving it? 1 கொரிந்தியர் 7:15 தேவன் நம்மை கலகத்திற்கல்ல சமாதானத்திற்காகவே அழைத்திருக்கிறார். 1 Corinthians 7:15 we see that the Lord has called us unto peace and not for any confusion. உன்னுடைய அழைப்பு வந்து சமாதானத்துக்குரிய அழைப்பு. Your calling is unto peace. நீ அவரோடு கூட நின்று சாத்தானை, சத்துருவை, வலுசர்ப்பத்தை, நீ மிருகத்தை மேற்கொள்ள வேண்டுமானால் இந்த உலகத்தில் நீ சமாதானமா இருந்திருக்க வேண்டியது அவசியம். If you have to stand with him and overcome the dragon, the Satan and the old serpent, then you have to live a life of peace in this world. உன் பெற்றோரோடு உனக்கு சமாதானம் இருக்கிறதா? Do you have peace with your parents? உன் பிள்ளைகளோடு சமாதானம் இருக்கிறதா? Do you have peace with your children? உன் சகோதரரோடு உனக்கு சமாதானம் இருக்கிறதா? Do you have peace with your brethren? ஒருவேளை உங்களுக்கு இந்த பிரசங்கம் கேட்கும்போது கொஞ்சம் டஃப்பா இருக்கும். It might be tough for you to hear this message. ஆனா இது இல்லன்னா நீ பரலோகத்துக்கு போக முடியாது. But if not for this, you cannot go to heaven. சமாதானம் என்று சொல்லுகிறது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. Peace is an important part in our life. ஒருத்தன் புறப்பட்டுறான், வீட்டை விட்டு புறப்படுறான், எல்லா ட்ரெஸ் எல்லாம் போட்டான், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. வெளியே வரும்போது கடைசி அவன் போடுறது என்னது? One person is
One person is getting ready and coming out of his house. Finally, what is he putting on after he leaves his house? குளிச்சிட்டான் ஆளு. He is bathed. மவுத் வாஷ் எல்லாம் பண்ணியாச்சு. He has washed his mouth. அழகா வெளிய வந்து பெர்ஃபியூம்ஸ் எல்லாம் அடிச்சாச்சு. And he has put on his perfumes outside. இப்ப நம்மள அடிக்கிறாங்க இல்லையா, அதனால சொல்றேன். Because our people are putting on and saying. இப்ப எல்லாம் அடிச்சு ரெடி பண்ணி அழகா Dress எல்லாம் போட்டு வெளிய வந்தாச்சு. Coming out, he is dressed beautifully. இப்ப வெளிய வரும்போது ஃபைனலா அவன் போடுறது என்னது? Finally, what is he putting on? ஷூவோ, செருப்போ, ஸ்லிப்பரோ ஏதோ ஒண்ணு மாற்றம் கால்ல. He is putting on his shoes or slippers. இது இல்லாம வெளிய வர மாட்டான், யாரையும் போய் சந்திக்க முடியாது. Without this, he will not come out and cannot meet anyone else. அப்படி ஒருத்தன் பேண்ட் ஷர்ட் போட்டு கோட் கிட்லாம் போட்டு செருப்பு போடாம போனானா எல்லாரும் அவனை தான் ஏறி பட்டிக்காட்டு மாதிரி பாத்துக்கிட்டே இருப்பாங்க எல்லாரும். If one is putting on the pant shirt and coat and suit, and if he is not putting on slippers, then everyone will gape at him. உண்மைதானே? Is it true? சமாதானத்தின் ஆயத்தம் என்னும் பாதரட்சை. You should put on the piece which is the slippers. நீ பரலோகத்துக்கு போகணும்னாலும் சரி உனக்கு சமாதானம் தேவை. இந்த உலகத்துல நீ பரிசுத்தமாய் வாழணும்னாலும் சமாதானம் தேவை. If you have to go to heaven or if you should live on this earth, you should have peace. ஒரு சிலர் நினைக்கிறாங்க கடைசில படுத்து கிடக்கும்போது எல்லாரையும் கூப்பிட்டு ஒப்புரவாயிட்டு போயிடலாம், உடனே விசா வாங்கிட்டு மேல போயிடலாம்னு நினைக்கிறாங்க. நீ மரணம் ஒன்றை சொல்லிட்டு வராது, ரோட்லயே போயிடுவா நீ. Some of them think that when they are sick, then they can call everybody and compromise and go to heaven. Death will not come telling you, you will die on the road itself. எப்போ உனக்கு மரணம் எனக்கு வரும்னு தெரியாது, நான் பிரசங்கம் முடிச்சாதான் உண்டு. I do not know when death will face me. Only if I finish the message, it's over. அதனால இருக்கிற காலங்களிலே உன்னுடைய சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்து அதற்கு கீழ்ப்படிந்தாயானால் உனக்கு நலமாயிருக்கும். If in the times that is given to you, if you accept to the things of peace and if you should acknowledge it, it will be good to you. சமாதானத்துக்கு தடை என்ன? What is the hindrance to peace? செல்ஃப் தான். That is self. சுயம் தான். Only self is a hindrance. ஈகோ தான். Only ego is a hindrance. தன்னை உடைக்கிறதுக்கு ஒருத்தன் ஒப்பு கொடுத்துட்டானா அவன் சமாதானமாயிடுவான். If one is yielding himself to be broken, then he will be in peace. ஆனா நீங்க சமாதானம் பண்ணும்போது சாத்தானுடைய தலையை நசுக்குறீங்க. When you are making peace, you are crushing, bruising the head of Satan. ரோமர் 16ல சொல்லி இருக்குது, சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். In Romans 16 we see that the God of peace shall bruise Satan under your feet. மிருகத்தோடு நீ நிக்கணும்னு சொன்னா உன்னை பார்த்து கேட்கணும், அவன் சமாதானமா இருக்கிறியா அப்படின்னு பாப்பான். நீ எல்லாரோடையும் சமாதானமா இருக்கேனா அவன் விழுந்து போயிடுவான். If you should stand with the beast, then he will ask whether you are in peace with everyone. If you are at peace, then he will fall down. நீங்க போய் அங்க பட்டை எடுத்து சண்டை போட போறது இல்லையே. You are not going to take any weapon to fight against him. போய் சர்ப்பத்தை நீங்க போய் வெட்டிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த சமாதானம் ஒரு பெரிய ஆயுதம். அந்த ஆயுதம் வரும் பொழுது அவன் விழுந்துருவான். There is no need for any weapon to fight against this devil, but this peace is a great weapon, and if you have it, he will fall down. பரிசுத்தம் ஒரு ஆயுதம். அத பார்த்த உடனே பிசாசு ஓடிடுவான். Holiness is a weapon. When Satan sees this, he'll flee. ரெண்டு பேரும் சேர்ந்து பிசாசு துரத்த புறப்பட்டு போனாங்க. Two of them went to chase the devil. ரெண்டு பேரும் ரொம்ப வேகமா புறப்பட்டு ஃபாஸ்டிங் போட்டு போயிட்டு இருக்காங்க. Two of them fasted and they went very fast to chase devil. ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கும்போது இடையில ஒரு சகோதரி பார்த்துட்டு, ஐயோ எவ்வளவு தூரம் போறீங்க, வாங்க எங்க வீட்ல ஏதாவது குடிச்சிட்டு போங்கனா. As they were going, the one sister said, you are going very far, come home and you drink and go. ரெண்டு பேரும் தண்ணி இல்லாத ஃபாஸ்டிங் போட்டுருக்காங்க, பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க. Both of them have consecrated to be fasting without water. இப்போ அந்த வீட்ல பிசாசு மாதிரி அந்த சகோதரி கூப்பிட்டு காபி குடிச்சிட்டு போங்க, ஜூஸ் குடிச்சிட்டு போங்க, ஐயோ ஏதாவது ஒன்னு குடிச்சிட்டு போனாதான் எங்களுக்கு ஆசீர்வாதம்னு பிடிச்சிட்டாங்க. One sister as a devil, she was forcing them to drink something and go, that is the blessing to us. ஒருத்தர் சொன்னாரு, இல்ல இல்ல நாங்க ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர் போயிட்டு இருக்கோம், வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. One of them said, we are going for a fasting prayer, we do not want anything to drink. கடைசில வேற வழியே இல்லாம இன்னொருத்தர் வந்து அவங்க வச்ச கிரேப்ஸ்ல ஒன்னு எடுத்து சாப்பிட்டாராம். Finally, with no other go, that the other person took one grapes and ate and went. சரி புறப்பட்டு போயாச்சு. Then they went off. அங்க அந்த பிசாசு பயங்கரமான அலக்கழிப்பு. That Satan is being tormented. யாரும் கட்டுப்படுத்த முடியல. Nobody is able to control. இப்போ இவங்க ரெண்டு பேரும் போய் நிக்கறாங்க. Now both of them are standing there. அப்ப அந்த ஆவி சொல்லுதான். Then that spirit is telling. ஒருத்தன் ஃபயரா வர்றான். One person is coming in fire. இன்னொரு ஆளு பச்சை தண்ணியா தான் வர்றான். Another one is coming as a water. எப்படி இருக்கும்? And you see how it is? நீ துரத்த போறியா நீ? நான் இந்த உன் கூட வந்தவங்க கூடவே போயிடுறேன் அப்படினுச்சான். Then the devil said, I will go with the person who came with you. நீ என்னை துரத்துன, இவனுக்குள்ள நான் போய் உன் கூடவே வந்தான் பாத்தியா, ஒரு கிரேப்ஸ் சாப்பிட்டு வந்தான் பாத்தியா அப்படினுச்சான். இவனுக்கு கிரேப்ஸ் கூடயே வந்துருச்சு. If you're going to chase me, you see the one who has eaten grapes and come, the grapes has come along with him. ஒரு கிரேப்ஸ் சாப்பிட்டதுக்கு பிசாசு நான் போக மாட்டேன், உனக்குள்ள வந்துடுறாங்கதே. நம்ம ஃபாஸ்டிங் போட்டு கப்பு கப்பா குடிச்சிட்டு, இன்னைக்கு காலையில கூட சண்டே தான், ஃபாஸ்டிங் தான், ஆனா குடிச்சிட்டு சாப்பிட்டு இன்னைக்கு கூட சாப்பிட முடியாம ஒரு நேரம் கூட என்னால எடுக்க முடியாதுன்னு வர்றோம். நம்ம எந்த மிருகத்தை ஜெயிக்க போறோம்னு எனக்கு தெரியல. For one grapes, if Satan is wanting to enter into him, we are coming on the fasting on on Sunday, saying that we are fasting, we are drinking many cups and coming, we do not know which this we are going to do. உபவாசம் ஒரு ஆயுதம். Your fasting is a weapon.
உபவாசத்தினால் ஒழிய இந்த சாத்தான் போகாது. Without fasting, this devil will not go. வலு சர்ப்பத்தை நீ ஜெயிக்கணும்னா ஒரு உபவாசம், ஒரு பரிசுத்தம், ஒரு சமாதானம், அதுதான் நம்முடைய ஆயுதங்கள். நமக்கு நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகள் அல்ல, அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலம் உள்ளவைகள். Our weapons are not carnal. This fasting, this peace and this holiness is a weapon, and we have the folds which are able to destroy even the banners. உங்களுடைய அழைப்பு என்ன? Dear beloved, what is your calling? இந்த ஊழியத்திலே பாடுபடும்படியாக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்களா? Have you been called to suffer in this ministry? இல்ல இந்த ஊழியம் செய்யும்படியாக உங்களுக்கு அழைப்பு இருக்கிறதா? Or do you have the calling to do the ministry? அந்த அழைப்பை நீங்கள் பாதுகாத்து நீங்கள் செயல்படுத்த வேண்டியது அவசியம். You will have to preserve and work out this calling. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே பேதுரு பேசும் பொழுது 1 Peter 2:21 when St. Peter speaks, நீங்கள் நன்மை செய்து நீங்கள் பாடு அனுபவிக்க வேண்டும். You will have to do good and suffer. தீமை செய்து நீங்கள் பாடுகள் அனுபவிக்க கூடாது. You should not suffer doing evil. நன்மை செய்து பாடு அனுபவித்தால் அது தேவனுக்கு பிரீதியாக இருக்கும். If you suffer doing good, then it will be pleasing to the Lord. இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். For this have you been called. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொன்னால் அவன் கிறிஸ்துவுக்காக பாடுபட்டிருக்க வேண்டியது அவனுடைய அழைப்பு. If it is a child of God, it is needed for him to suffer for Christ. இயேசுவுக்காக நீ என்ன பாடுபட்டிருக்கிறாய்? What suffering have you suffered for Christ? உங்களுக்கு ஒரு சாட்சியை நேரம் இப்ப கொடுக்கறோம்னு வெச்சுக்கோங்களேன். நீங்க இப்ப சாட்சின்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ நம்ம சொல்லிட்டு அலையறோம். If you are given the time to testify, saying testimony, we are telling something and walking about. கிறிஸ்துவுக்காக நீங்கள் எவ்வளவு பாடுபட்டீர்கள் அதை சொல்லுங்கள் சொன்னா நீங்க எழும்பி யாராவது என்னெல்லாம் சொல்லுவீங்க? If we say what is the suffering you have endured for Christ, what will you say? கிறிஸ்துவுக்காக நான் பாடுபட்டேன்னு சொல்றதுக்கு இந்த இடத்துல பவுலை கொண்டு வந்து நிறுத்திட்டு இல்ல பவுல் என்னங்க நானும் பாடுபட்டேன்னு யாராவது சொல்ல முடியுமா? Can anyone say if Paul when Paul has suffered so much, I also have also suffered like him? ஒரு தராசுல பவுலை நிப்பாட்டிருங்க. You keep one on balance on one hand. நாம கிறிஸ்துவுக்காக என்ன பாடுபட்டிருக்கிறோம்? What sufferings have we suffered for Christ? இந்த வெயில்ல உட்கார்றது பயங்கர பாடா இருக்கு. To sit in this heat of the sun, it is very hard. அப்படிதானே? இன்னைக்கு நமக்கு சுகபோகம் பழகிருச்சு. அதனால கிறிஸ்துவுக்காக பாடுபடுவது குறைந்து கொண்டே இருக்கிறது. Today our luxurious life has increased and therefore to suffer for Christ has been decreased. இயேசுவுக்காக நடக்கிறது குறைஞ்சிருச்சு. To walk for Christ has decreased. இயேசுவுக்காக அலைகிறது குறைஞ்சிருச்சு. To walk about for God is decreased. இயேசுவுக்காக வேலை செய்யறது குறைஞ்சிருச்சு. To work for God has decreased. அப்படி இல்லனா யாரையாவது வச்சு செஞ்சிட்டு அப்படியே சூப்பர்வைஸ் பண்ணிட்டே போய்டுவோம் நம்ம எல்லாரும். Or else keep somebody for the work and we are supervising the work. ஆனா இயேசுவுக்காக நீ என்ன பாடுபட்டாய்? But what suffering have you suffered for God? அந்த கேள்விக்கு நமக்கு அது ஒரு அழைப்பு. That is a calling. இதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். For this have you been called. யார் பாடுபடுறானோ இல்லையோ நான் பாடுபடணும். Whether anybody suffers or not, I will suffer. அடுத்து ஆண்டவர் நமக்கு ஊழியத்தின் அழைப்பை கொடுக்கிறார். Nextly, the Lord is giving us a calling to the ministry. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது Acts 13:2 அங்கே நான் பிரித்தெடுத்த இந்த ஊழியத்துக்காக இவர்கள் 2 பேரையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக இவர்களை பிரித்து விடுங்கள் என்று கர்த்தர் பேச ஆரம்பித்தார். The Lord is speaking, separate me and these 2 persons for my ministry. பர்னபாவையும் சவுலையும் அங்கே ஊழியத்துக்காக ஆவியானவர் பிரித்து விடுகிறதை அந்த அழைப்பை நாம் அங்கே பார்க்க முடியும். We see that the Spirit of God is separating Barnabas and Saul for the ministry. ஊழியத்தின் அழைப்பை நீங்கள் சரியான விதத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும். You should perfectly understand the calling for ministry. ஒருவேளை நீங்கள் பெற்றோர்களாய் மாறிவிட்டீர்கள் அப்படினால் உங்களுக்கு இந்த மகிமையான ஊழியத்தின் அழைப்பு உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம். You would have become parents, but so you would not have this glorious calling for this ministry. ஆனால் ஒரு தாய் ஒரு தகப்பன் ஒரு விசுவாசியாக இருந்தால் தங்களுடைய பிள்ளைகளுடைய ஊழியத்தின் அழைப்பை அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். But if a mother or father is a believer, they should understand the calling for their children. இரண்டாவது ஒரு வாலிபனோ ஒரு வாலிப பெண்ணோ விசுவாசியாக இருந்தால் தன்னுடைய அழைப்பை அவள் சரியான விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். Secondly, a youth girl or a boy, if they are believers, they should understand their calling for their ministry. 15 வயது தாண்டிருச்சுன்னு சொன்னா நம்முடைய அழைப்பு என்ன? After 15 years have crossed by, what is our calling? கல்யாணத்துக்குன்னு அழைப்பு கிடையாது. There is no calling for marriages. அதுக்கு அழைப்பே தேவையில்லை. நீயா போய் யாரையாவது கட்டிக்கலாம். You need not want the calling for that. You can marry anyone you like. ஆனா ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்துக்கு ஒருவனும் தானாய் ஏற்பட முடியாது. But except one is being called like Aaron, nobody is being ordained for this ministry. 15 வயது தாண்டும் போதே உன்னுடைய ஆவிக்குரிய விசுவாசிகள் இல்லாட்ட அதுக்கு முன்பாகவே கூட பல விதங்களிலே கர்த்தர் தன்னுடைய அழைப்பை உறுதிப்படுத்துவார். Even after 15 years or even before that, the Lord will confirm the calling in many ways. நீங்கள் சரியான விதத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும். You should rightly understand this. 20-25 வயசு வரைக்கும் எனக்கு கூப்பிட்டாருன்னு தெரியல, கூப்பிட்டா போயிருவேன்னு நினைக்கிறேனே, அப்படிலாம் இல்ல.
கரெக்டா பேசுவார். உலக தோற்றத்துக்கு முன்னே உன்னை தெரிந்து கொண்டவர், சரியான நேரத்துல நேர்த்தியான நேரத்துல பேசுவார். Till 25 years you waiting and say that the Lord, if the Lord should call me, then I will go. The Lord at his right time, who has chosen me before the foundation of the world, will call you at the right time. ஒரு சகோதரியோடு கர்த்தர் பேசினார். And to our sister the Lord spoke. நல்ல அழகாக இருந்தாள். She was beautiful. நல்ல படித்திருந்தாள். She was well educated. கிருபைகள் இருந்தது. She had good talents. வரங்கள் இருந்தது. She had gifts also. கர்த்தர் அவளோடு பேசினார். And the Lord spoke to him. அவளும் ஊழியத்துக்கு போவாள்தான் என்று எல்லாரும் எண்ணினார்கள். And all thought that she will go to ministry. ஆனால் அந்த அழைப்பை அவள் உதாசீனப்படுத்திக் கொண்டே வந்தாள். But she was ignoring that calling. அதே நேரத்துல மேரேஜும் இழுத்துக்கொண்டே போனது. At the same time marriage also was prolonging. இவளும் பார்த்துக்கிட்டே இருக்கிறா. ஆனா அழைப்பு மறைமுகமாக அவளோடு ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார். She too saw that the calling was also intervening with her in a secret way. ஒரு குறிக்கப்பட்ட நேரத்துக்கு பின்பு அவளுக்கு மேரேஜ் அப்படியே தடை பண்ணது போலவே போய்விட்டது. After a particular point of time the marriage was hindered totally. ஒரு விரக்திக்கு வந்த பின்பு சரி ஊழியத்துக்கு போகலாம் என்று அவள் ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தாள். When she came to the state of despair, she surrendered herself. Okay, let me go to the ministry. ஒரு வியாதி வந்து அவளை பிடித்துக் கொண்டது. A sickness came cast on her. இப்பொழுது ஊழியத்துக்கும் போக முடியவில்லை, உலகத்துக்குள்ளும் போக முடியவில்லை. Now she can't go to the ministry neither to the world. இப்படி இருவழி சந்தியில கட்டப்பட்ட கழுதையாக நாம் மாறிவிடக் கூடாது. We should not be like the colt which is tied within two ways. ஒரு இடத்துல நான் ஒரு பெண்ணை சந்தித்தேன். One place I met a girl. நான் இருந்த இடத்துல அவள் இருந்தாள். She was in the place that I was. குறிக்கப்பட்ட காலத்துக்கு பின்பு அவள் விவாகமாகி போய்விட்டாள். After a certain period she was married and gone. மறுபடியும் அவள் விவாகமாகி குழந்தை பெற்று இருக்கிற இடத்துக்கு நான் மாற்றலாகி போய் சேர்ந்தேன். Again I was transferred to the place where she was married and she got a child. பயங்கர குழப்பங்கள். There was a lot of confusion in life. கடைசில டைவர்ஸ் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து விட்டாள். Finally she came to a point of getting divorced. அப்பொழுது அவள் கேட்டாள், எனக்கு ஊழியத்தின் அழைப்பு இருந்ததோ? Then she asked, did I have the calling to ministry? நான் சொன்னேன், இது வந்து கண்ணு கெட்ட பிறகு நீ இப்ப என்ன செய்ற, சூரிய நமஸ்காரம் பண்ணணுமோன்னு யோசிக்கிறியான்னு கேட்டேன். And this is what you are going to worship the sun after your eyes spoiled. நீ எல்லா வாழ்க்கை நேரத்தெல்லாம் அப்பொழுது இஷ்டத்துக்கு போய்விட்டு இப்பொழுது வாழ்க்கையில முட்டி மோதி உனக்கு எங்கும் போக்கு இல்லாத போது நான் ஊழியத்தை விட்டுட்டோனோன்னு யோசிக்க கூடாது. At the times when you had to live, you have left it, but now when you are going down in your life, you are thinking as to whether you have to go to ministry. நல்ல விசுவாசிகள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சரியான அழைப்பு இருந்தால் அதில் நீங்கள் குறுக்கே போய் நின்று அவங்களுடைய விசுவாசத்தையும் உங்களுடைய தெய்வீகத்தையும் நீங்கள் கெடுக்க கூடாது. Good believers, if your children have the calling, then you should not stand a hindrance and destroy your divineness and godliness and their calling too. தயவு செய்து நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு தடைக்கல்லாக மாறி தேவனுடைய திட்டத்தை நீங்கள் தகர்த்து விடக்கூடாது. Do not be a stumbling block and hinder the plan of God in them. அவரோடு கூட இருந்தவர்கள் அழைக்கப்பட்டவர்கள். These who are with him are called. உங்களுடைய அழைப்பு எப்படிப்பட்டது? How is your calling? அந்த அழைப்புக்குரிய வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்களா? Have you lived a life according to that calling? அப்படி இல்லாத பட்சத்தில் நாம் அவனை ஜெயிக்க முடியவே முடியாது. If not for that life, we cannot overcome him at all. ஒரு தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் அழைக்கும் பொழுதே அவனை குறித்த ஒரு திட்டத்தோடு தான் அழைக்கிறார். ஏனென்றால் எவர்களை அழைத்தாரோ அவனை நீதிமானாக மாற்றி அவனை மகிமையுள்ளவனாய் மாற்ற அவர் சித்தம் வைத்திருக்கிறார். When the Lord is calling, he is calling them with a definite purpose, because whom he has called he is justified and glorified. பிரியமானவர்களே, உங்களுக்கு பரிசுத்தவான்களாகும்படி அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார். Dear beloved, you have been given a holy calling that you have become saints. அழைப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. You have been given the calling to become eternal life. சமாதானமாய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, ஒரு அழைப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. You have been given a calling to live a peaceful life. நீங்கள் உடனே போய் இந்த கூட்டம் முடிந்தது பின்பு உங்களுடைய அழைப்பை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொண்டால் உடனே நீங்கள் ஒப்புரவாகிக் கொள்ளுங்கள். If you are given this calling and if you are making sure of this calling, go and controverse yourself with the others. மைண்ட்ல அந்த சமாதானம் வந்துறணும். You should have the peace in your mind. நான் ஸ்கூல்ல படிக்கும் பொழுது ஒரு முஸ்லிம் பையனுக்கும் எனக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. When I was studying in the school, a problem existed between me and a Muslim boy. ஒரு நாள் நான் வரும் பொழுது என்னுடைய புத்தகம் எல்லாம் அங்க ஸ்கூல்ல கிளாஸ்ல சதுரி கிடந்தது. One day as I was coming, my books were all scattered in the classroom. நான் வந்த உடனே கேட்டேன், அந்த அவன் தான் சம்சுதீன் தான் தூக்கி போட்டான்னு சொல்லிட்டாங்க. When I came and asked, they said that the boy had thrown it off. அவன் பேர் சம்சுதீன். His name is Samsudin. நான் வந்தேன். And I came. சரி இவ்வளவுதானே செஞ்சிருக்கான் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவன் புக் எல்லாம் தூக்கி நானும் ஃபுல்லா விரிச்சு வச்சுட்டு தூக்கி எரிஞ்சு போட்டு நானும் வந்து விட்டேன். I thought that he had done only so much, therefore I also overthrew his books and came off. அதோடு அவனுக்கு எனக்கும் பேச்சுவார்த்தை முறிந்து விட்டது. With that our talks just cut off. அதுக்கு பின்பு அவன் வேறு பகுதிக்கு படிக்க போய் விட்டான், நான் வேறு பகுதியிலே படித்தேன். And thereafter he went to learn in some other place and I went to another place. நான் இந்த சூழ்நிலையில ரட்சிக்கப்பட்டேன். In this situation I was saved. சுத்திரிப்பு கூட்டத்துக்கு போயிருந்தேன், முதல் சுத்திரிப்பு கூட்டம். I had gone to the first sanctification meeting. அப்ப சொன்னாங்க, நீங்க எல்லாரோடும் சமாதானமானாதான் ஞானசானம் எடுக்க முடியும், அப்படி ஞானசானம் எடுத்தாதான் நீங்க கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்க முடியும். And they said if you should compromise with everyone and be at peace, only then you can take baptism and you can take part in the Lord's table. அவன் 10th முடிச்சு பாலிடெக்னிக் போயிட்டான், நான் 10th முடிச்சு +1 போயிட்டேன். இவனை எங்க போய் தேடுறது?
He finished 10th and went to Polytechnic. I went to +1. Where shall I go and search for him? ஆண்டவர்ட்ட சொன்னேன், I tell the Lord, நீங்க நான் சுத்திகரிக்கப்படணும் ஒப்புரவாகிறது அது உண்மைன்னு சொன்னா இந்த சுத்திரி போட்டதுக்குள்ள எனக்கு அவனை கண்ணுல காண்பீங்க, நான் மன்னிப்பு கேட்டுறேன்னு சொன்னேன். if it is your will that I should be sanctified and I should compromise with him, then you show me before this sanctification meeting, I will compromise with him. ஆண்டவர் ரொம்ப ஷார்ப்பா கேட்டிருப்பாரு போல தெரியுது. I think the Lord had sharply heard this. கூட்டம் முடிச்சு நான் சைக்கிள்ல போய்கிட்டு இருக்கேன், வந்துட்டான். Even before I was going after the meeting, he came. எத்தனையோ வருஷக்கணக்கா பார்க்காதவன் சைக்கிள்ல அவனும் எதிர சைக்கிள்ல வர்றான். I who did not see him for years together, he came before me in the cycle. ஒரு பகுதியில ஆவியானவர் போராடுறாரு, இன்னொரு பகுதியில மாம்சம் போராடுது. இவன்ட்ட மன்னிப்பு கேட்க போறியா? On one hand, the Spirit of God is striving with me, and my flesh is also striving. On the other hand, are you going to ask for forgiveness? எனக்கு ஒன்னும் ஓடல. Nothing just came to me. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ சொன்னில நான் இப்ப கொண்டு வந்திருக்கிறேன். Now the Lord said, you told and I have brought him. உன்னால தேடி கண்டுபிடிக்க முடியாதுன்னு நான் இப்ப அவனை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கிறேன். You cannot search for him, therefore I have searched for him and brought him here. இப்போ நீ என்ன பண்ண போற? What you going to now? இப்படியே யோசிச்சு அவனும் வந்துட்டான், நானும் வந்துட்டேன், அவனும் கிராஸ் பண்ணிட்டான், நானும் கிராஸ் பண்ணிட்டேன். Just thinking like this, both of us came and he crossed me and I too crossed him. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. See how it is. அவன் கிராஸ் பண்ணி போயிட்டு அவன் எப்படி பாத்துட்டே போனா, நானும் ஸ்மைல் பண்ணல, அவனும் ஸ்மைல் பண்ணல, போயிட்டான். அவனும் போயிட்டான், நானும் போயிட்டேன். ஒரு 100 அடி போன உடனே ஆவியானவர் சொன்னார், சான்ஸ் முடிய போகுது. He just looked at me and we both of us did not smile at each other. He went and I went. That after going 100 feet, the Lord said, this chance is going to be over. அவ்வளவுதான். அவன் ரட்சிப்புக்கு அந்த பூர்ண ரட்சிப்பு உனக்கு கிடைக்காது. You will not get a perfect salvation. உடனே நான் நிப்பாட்டிட்டேன். Immediately I stopped. ஆண்டவரே அவன் திரும்பட்டுமே பார்க்கலாமே அப்படி. Lord, if he turns, I will ask. அது என்னவோ மெஸ்பரிசம் பண்ண மாதிரி அவனும் திரும்பினான். டக்குன்னு. As a mesmerism, he turned also. மெஸ்பரிசம் பண்ணினது போல. As if he was mesmerized, he was turning. அவன் திரும்பினவனே நானும் திரும்பினேன். எனக்கு அதுக்கு பிறகு நிக்க முடியல, நேரா சைக்கிள் ஓடிட்டு அவன் கிட்டே போயிட்டேன். அவன் சிரிச்சிட்டான், நானும் சிரிச்சேன். உடனே நான் மன்னிப்பு கேட்டேன், நான் இப்படி எல்லாம் செஞ்சதுன்னு. இத போய் இப்ப சொல்றியே அதெல்லாம் விடு அப்படின்னு சொன்னா. எனக்கு அப்பதான் சுத்த மனசாட்சி வந்தது. I drove the cycle and I went behind. He too smiled. I smiled and I asked for forgiveness. He asked me to leave. Only then I got peace in my mind. நம்ம டெய்லி பாக்குறோம். We are seeing every day. மனசாட்சி அடகு வைத்து விட்டபடினால் அது குத்தவும் மாட்டேங்குது, அது வேலை செய்யவே மாட்டேங்குது. இந்த பஸ்ல எல்லாம் கவர்மெண்ட் பஸ்ல 1 மீட்டர் பொறுத்தி இருந்தாங்க. As our conscience is being dead, it's not even pricking us and we are not even pricked off us. In government buses they have kept the meter. கவர்மெண்ட் பஸ்ல ரொம்ப ஸ்பீடா ஓட்டி ஆக்சிடென்ட் ஆக்கிறாங்கன்னு ஒரு மிஷின் பொறுத்தி வச்சிருந்தாங்க. They have kept a machine that the government buses should be preserved by accidents. அந்த ஸ்பீட கூட்டின உடனே அது கத்தும். உடனே வண்டியில உள்ளவங்க எல்லாம் சொல்லுவாங்க, ஏய் வண்டி ஸ்பீட கூட்டறான் போல இருக்குன்னு. உடனே அவன் அந்த ஸ்பீட் வந்த உடனே அவன் ஸ்லோ ஆயிரணும். அவன் when the speed is increased, it will sound that and the people will know that the sound is that the speed is increased and he should slow down. ஆனா இந்த டிரைவர்லாம் என்ன கண்டுபிடிச்சான் தெரியுமா? But the drivers found out something. அதுல ஒரு பின்ன சொருவிட்டா போதும், அது கத்தவே கத்தாது. If a pin is being pressed into it, it will not shout. அத தூக்கி சொருவிடுவான், அவன் பாட்டுக்கு மிதிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. அது மாதிரி நம்ம ஆளுங்க மனசாட்சியில ஒரு பின்ன குத்திட்டான், அவ்வளவுதான். அது செத்து போயிடுச்சு, பஞ்சர் ஆயிடுச்சு. He will insert. அதோட இவன் போயிட்டே இருக்கிறான். நேருக்கு நேர் பார்த்தாலும் சரி, வீட்லயே பார்த்தாலும் சரி. வீட்லயே ஒரே ரூம்ல தான் இருக்காங்க, புருஷன் மனைவியும் பேசுறதே கிடையாது வருஷ கணக்கா. என்னன்னா என்ன, அது போதும்ல அப்படிங்கறாங்க. As the pin is inserted into it and the driver just goes on, even so we are meeting every day. Even the husband and wife in the same house, in the same room, they are not talking to each one other. Just they go on like that. சமாதானம் இல்லை இந்த சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயத்தை மேல் பூச்சாய் பூசுகிறான். ஆனா கடைசியில அது ஒரு நாள் பஸ்ட் ஆயிடும். அன்னைக்கு இவன் தோற்று போயிடும். Saying peace and peace, you are just covering the wounds of the people in an open way, and one day it will burst out. பிரியமானவர்களே, இந்த சமாதானம் இல்லாமல் நீங்கள் பிசாசை ஜெயிக்க முடியாது. Dear beloved, without this peace you cannot overcome devil. இந்த சமாதானம் இல்லாமல் அவனை எதிர்த்து நிக்கவே முடியாது. You cannot withstand him without this peace. இந்த சமாதானம் இல்லாம அங்க கால் வைக்கவும் முடியாது. You cannot even place your feet there without this peace. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இரண்டாவது, அவரோடு கூட இருக்கிறவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். Secondly, the ones with him are chosen. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். Many are called but few are chosen. அதோட அர்த்தம் என்ன? What is the meaning of it? இந்த அழைப்பை பாதுகாத்தவங்க கொஞ்சமானவர் தான். Only those of you are the ones who have preserved their calling. கொஞ்சம் பேர் தான் அந்த பரிசுத்தத்துக்காக நின்றவர்கள். Only a few of them have stood for holiness. கொஞ்சம் பேர் தான் சமாதானத்துக்காக நின்றவர்கள். Only few of them have stood for peace. அந்த கொஞ்சம் பேர் தான் ஊழியத்துக்காக நின்றவர்கள். Only few of them have stood for ministry. அந்த கொஞ்சம் பேர் தான் அந்த பாடுபடுகிற அழைப்பை பயன்படுத்திக் கொண்டவர்கள். Only few of them have made use of the calling of suffering. ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல் என்பது எபேசியர் 1:4 படி உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். According to Ephesians 1:4, the Lord has called us before the foundation of the world. எப்படி இருக்க முடியும்?
எப்படியாக தெரிந்து கொண்டார்? How has he called us to be? அன்பில் பரிசுத்தம் குற்றமற்றவர்கள். That we might be holy and blameless in love. அன்பில் பரிசுத்தம். ஒரு ஆளை பத்தி உங்களுக்கு தவறான கருத்துக்கள் தெரியாத வரைக்கும் நீங்க அவங்கள நல்லவங்களாவே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. Unless you have wrong reports about another person, you will look at them as good. ஆனா ஒருவனை பத்தி தவறான கருத்துக்கள் உங்களுக்கு காதுல வந்துருச்சுன்னு சொன்னா அதுக்கு பிறகு நீங்க அந்த கோணத்துல தான் அவனை பாப்பீங்க. But when you have evil reports in your ears, then you will see them in that angle. அதுதான் நம்முடைய தவறு. That is our wrong. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்னா மத்தவனை பத்தி கதையை கேட்காதன்னு சொல்றோம். Therefore we say do not listen to other stories. யாக்கோபை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பிரசங்கத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. அவன் அது எத்தன் அண்ணனை ஏமாத்திட்டான், அப்பாவை ஏமாத்திட்டான், மாமனாரை ஏமாத்திட்டான், இப்படி வரிசையா லிஸ்ட் சொல்லிட்டே இருக்கலாம். ஆனா தேவன் அவனை பாக்குற அந்த வியூவே வேற. அவர் அவனை அன்பில பரிசுத்தத்தோடு தான் பாத்துக்கிட்டே இருக்கிறார். But Jacob, you see that we call him as a deceiver, one who cheated his father, one who cheated his brother, and so on. But the Lord looks at him in a different view, that he is perfect in love. தவறான விதத்திலேயே நீங்க ஒருத்தனை பாத்துக்கிட்டே இருக்காதீங்க. You do not look at another person in a wrong way. நீங்கள் அவனை பத்தி தவறான காரியங்களை கேட்கவே கூடாது. Do not hear wrong things about a person. அப்படிதான் உங்களுடைய தெரிந்து கொள்ளுதல்ல நீங்கள் சரியாக இருக்க முடியும். Only then you can stand by in a good way in your choosing. இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொன்னால் அவர்களை எப்படி நாம் கண்டுபிடிப்பது? How can we find out the chosen ones? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள்? How will the chosen ones be? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை நாம் கண்டுபிடிக்கணும்னா பவுலை தான் நாம் கண்டுபிடிக்க முடியும். If we have to find out the chosen ones, we can see in St. Paul. அப்போஸ்தலர் 9:15 பார்க்கும் பொழுது சுவிசேஷம் அறிவிக்கிறதற்காக அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாய் இருக்கிறான் என்று கர்த்தர் சொன்னார். In Acts 9:15 we see that he is a chosen vessel unto me to declare the gospel. பரலோகத்துக்கு போறதுக்கு உன்னை தெரிந்து கொண்டாருங்கிறது கரெக்ட். சத்துருவை மேற்கொள்ள உன்னை தெரிந்து கொண்டாருங்கிறது கரெக்ட். ஆனா நீ சுவிசேஷம் அறிவிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். அதை இந்த பூமியிலே நீ செய்திருக்க வேண்டியது அவசியம். It is true that you have been called chosen to go to heaven, and you have been chosen to overcome the enemy, but you are a chosen vessel to declare gospel. எவ்வளவாக நாம் சுவிசேஷம் அறிவிக்கிறோம்? How much have we been declaring the gospel? யாரோ ஒரு ஆள் நமக்கு அறிவித்ததனால் இந்த கிருபை நமக்கு கிடைத்தது. Because somebody has revealed this to us, we have not got this grace. நீங்கள் போய் யாருக்காவது சுவிசேஷம் சொல்லுகிறீர்களா? But are you going and telling gospel to anyone? கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டதே எதற்கு தெரியுமா? What purpose has the Lord has chosen you? அவனுக்கு ஞானம் கொடுத்திருக்கிறேன். I've given him wisdom. சுகம் கொடுத்திருக்கிறேன். I've given him health. அறிவு கொடுத்திருக்கிறேன். I've given him knowledge. திறமை கொடுத்திருக்கிறேன். I've given him talents. அவனுக்கு ஆஸ்தி கொடுத்திருக்கிறேன். I've given him all riches. ஐஸ்வரியம் கொடுத்திருக்கிறேன். I've given him all the riches. இவன் என்ன செய்வான்? What will he do? என்னுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பான். He will go and declare my gospel. ஆனா நம்ம என்ன செய்றோம்? But what do we do? அறிவு, திறமை, சுகம், ஐஸ்வரியம் எல்லாவற்றையும் நமக்கு யூஸ் பண்ணிட்டு சுவிசேஷம்னா என்ன அப்படினு கேக்குறோம். We are using our wisdom and knowledge and all the health to ourselves and ask what is gospel. வார சுவிசேஷ ஊழியம் செய்றவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். All those who are doing the gospel ministry every week, lift your hands. போதுமா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய கூட்டத்தை கண்டுபிடிச்சிட்டீங்களா? Can you find the chosen group? இல்ல நான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கிறேன். No, I have newly married. நாங்க வாலிப பிள்ளைங்க. We are youths. நான் வாலிப பையன். I'm a youth boy. எனக்கு வயசாகி போயிடுச்சு. And I'm aged. சரி அப்ப யார் தான் சொல்றது? So who only can go and tell? சொல்லுங்க யார் தான் சொல்றது? Who will go and declare? ஒருத்தனை கூப்பிட்டா ஒருத்தன் நான் கல்யாணம் கட்டினேன்னு சொன்னானா? When one is called, he said that I'm married. ஒருத்தனை கேட்டா நான் வீடு வாங்கி இருக்கேன்னு சொன்னானா? Another person said that I have bought a house. ஒருத்தனை கேட்டா நான் மாடு வாங்கி இருக்கேன்னு சொன்னானா? One person said that I have bought a cow. கரெக்ட். எல்லாரையும் கேட்டா எல்லாரும் ஒன்னு சொல்லிட்டு தான் இருப்பான். It's true that everyone will say their excuses. வாலிபர்கள் என்ன செய்கிறீர்கள்? What are the youths doing? வயோதிபர்கள் என்ன செய்கிறீர்கள்? What are the aged people doing? பிரியமானவர்களே உங்களை பிசாசு உலக பிரகாரமாக பிஸியா மாத்திட்டான். Beloved people, Satan has made you busy in worldly affairs. ஆனால் சுவிசேஷம் அறிவியாது இருந்தால் எனக்கு ஐயோ. But woe to me if I do not declare the gospel. சுவிசேஷம் அறிவியாது இருந்தால் எனக்கு ஐயோ. Woe to me if I do not declare the gospel. அது என் மேல் விழுந்த ஒரு கடமையாக இருக்கிறது. That is a task laid upon me. எப்ப ரட்சிக்கப்பட்டோமோ அன்னையில இருந்து சாகிற வரைக்கும் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணி சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது நம்ம மேல் விழுந்த ஒரு கடமை. When the time we have been saved, whether we have the opportunity or not, it is laid upon us to declare the gospel. ஒரு பையன் சாகிற நிலவரத்துல தள்ளப்பட்டிருந்தான். One boy was pushed to a point of death. Final stage. He was going to the final stage. அவனுடைய தாய் தகப்பனுக்கும் அவனுக்கு ரொம்ப தூரத்துல ஒரு ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருந்தான். And far off in a hospital, his parents admitted him. Final stageல ஒரு ஆள் வந்து அவனுக்கு காஸ்பல் சொன்னான். And in the final stage, a gospel was declared to him. அவன் தன்னை ஆயத்தப்படுத்திட்டே இருந்தான். And he was preparing himself. அப்ப கடைசியா யாரையாவது பார்க்கணுமான்னு கேட்டாங்க. And they asked us to whether you want to see anyone. உங்க அம்மாவை பார்க்கணுமா? Do you want to see a mother? உங்க அப்பாவை பார்க்கணுமா? Do you want to see a father? அவனே சொல்ல நினைச்சாங்க இவன் ஆமா எங்க அம்மாவை பார்க்கணும் அப்பாவை பார்க்கணும்னு சொல்லுவான்னு. அவன் சொன்னா எங்க அம்மாவையும் பார்க்க வேண்டாம் அப்படிப்பட்ட அப்பாவையும் பார்க்க வேண்டாம்னு சொன்னான். They thought that he will ask them to see his father or mother, but he denied to see both of them. அப்ப நீ என்ன இல்ல நான் ஆண்டவர்ட்ட போக ஆசைப்படுகிறேன். But he said that I want to go to the Lord. அப்பா விரக்தியா பேசுற அம்மா அப்பா இல்ல
என்னை அவங்க சரியான விதத்துல சத்தியத்துல வளர்க்கலன்னு சொன்னான். They asked us to why you are speaking in a state of despair. He said they do not rightly grow me in the truth. என்னை சுவிசேஷம் சரியா சொல்லி கொண்டு வரல. They did not tell the right gospel and brought me. என்னை கரெக்ட்டா வளர்க்காத தாய் தகப்பனை நான் பார்க்க விருப்பப்படலன்னு சொல்லிட்டு செத்து போயிட்டான். I do not want to see the parents who did not grow me up in a right manner, saying so he died. சுவிசேஷத்தை அறிவிக்கிறீங்களா? Are you declaring the gospel? உங்கள யாருக்காவது அந்த ஆவி இருக்கா? Anyone has the spirit in you? என்ன வந்தாலும் சரி சுவிசேஷத்தை அறிவிக்கணும். Whatever might come, you should declare the gospel. கர்த்தர் ஒன்றை ஏவுவார். The Lord will give you an urging. எனக்கு தெரிந்து எத்தனையோ பிள்ளைகள் காலேஜ்ல சுவிசேஷம் சொல்றாங்க. I know many children who are declaring the gospel in the colleges. MBBS படிச்ச பிள்ளை அண்ணாமலை யூனிவர்சிட்டில இப்படி இயேசுவை பத்தி சொன்னதனால ஒரு நாள் நைட் 12 மணிக்கு கூப்பிட்டு பெட்டி எல்லாம் தூக்கி கையில கொடுத்து ஹாஸ்டல்ல விட்டு வெளிய அனுப்புனாங்க. Because an MBBS girl was declaring the gospel night 12 o'clock, they called her and sent her out with her box. அப்படியே பெட்டியை தூக்கிட்டு ஃபெய்த் ஹோம் போனுச்சு. She carrying her suitcase came to the faith home. நீ இயேசுவை குறித்து பேசுனதுக்காக நீ வெளிய போ. இனிமே உனக்கு ஹாஸ்டல் கிடையாது. டே ஸ்காலர் ஆவனா இருந்து கோர்ஸ் முடிச்சிட்டு போன்னு சொன்னாங்க. Because you have been speaking about Jesus, you go out of this hostel, you no more hostel for you, can be a day scholar. பரவாயில்லைன்னா அந்த நைட்ல அது ஃபெய்த் ஹோம் வந்துருச்சு பெட்டியை தூக்கிட்டு. She said all right and came to the faith home. இன்னைக்கு ஊழியக்காரியா ஃபிஜி தீவுல இருக்காங்க. Now she is a servant of God in Fiji Islands. நீங்க யோசிச்சு பாருங்க. Just think and see. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சுவிசேஷம் அறிவிக்கிறீங்களா? Are you declaring the gospel in your life? பைபிள் எடுத்து வர்றதுக்கே இவனுக்கு பயங்கர வெக்கமா இருக்கு. You are ashamed even to take your Bible. White and white போடுறதுக்கு ரொம்ப வெக்கப்படுறான். You are ashamed to put on white and white. மீசை எடுக்கிறதுக்கு அதை விட வெக்கப்படுறான். You are ashamed to take your mustache. இதெல்லாம் சத்தியம், இதெல்லாம் பேசிக். அஸ்திவாரமே இல்லன்னு உனக்கு அர்த்தம். This is all foundation and this is basic. You have no foundation. அதுவே இல்லாம நீ வந்து பூரணத்தை அடைய முடியாது. This starting stage and you cannot attain perfection without this. சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக புறஜாதிகளுக்கு, ராஜாக்களுக்கு, இஸ்ரவேல் புத்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக இந்த பவுல் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று ஆண்டவர் பேசினார். The Lord spoke that this Paul is a chosen vessel to bear my name before the Gentiles and kings. பாத்திரங்கள் விட்டு மத்தவங்கிட்ட சுவிசேஷம் சொல்லுங்க, பக்கத்து வீட்டுல போய் சுவிசேஷம் சொல்லுங்க. நம்ம வீண் கதையை பேசி வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னால சண்டையெல்லாம் வளர்த்து ரோடு வரைக்கும் இழுத்துட்டு வந்துடுறோமே தவிர சுவிசேஷம் அறிவிச்சு நாம் பிரச்சனையை சந்திப்பதே இல்லை. You wash your vessels, do your household works and tell the gospel to your neighbors. We are not doing this, but we are bringing quarrel, and before the husband comes we are making it a big quarrel but not declaring the gospel. கர்த்தர் கணக்கு கேட்பார். The Lord will ask accounts. சுவிசேஷம் அறிவிக்கத்தான் உன்னை தெரிந்து கொண்ட பாத்திரம். சுவிசேஷம் அறிவிக்காதவன் போய் பரலோகத்துல போய் இயேசு தெய்வம்னு அங்க போய் நின்னு அவரை பணிந்து கொள்ள முடியாது. You are a chosen vessel to declare the gospel. Without declaring this gospel you cannot go to heaven and stand. நீ சரியான விதத்துல தெரிந்து கொள்ளப்பட்டவனா இருந்தால் 2 தீமோத்தேயு 2:10 படி நீ நித்திய மகிமையை பெற்றுக்கொள்ள முடியும். In 2 Timothy 2:10, if you are rightly declaring the gospel, you will attain eternal glory. லூக்கா 18 அதிகாரம் 6-7 வசனங்களை பார்க்கும் பொழுது Luke 18 verses 6 and 7. நம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்திலே அவர் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அதிசீக்கிரத்திலே அவர் நியாயம் செய்யும் தேவனாக இருக்கிறார். He is a God who will avenge his own elect who are crying out day and night, and he will not bear for long. தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்திலே ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். The Lord is very careful in the work of the ones who are அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? Will he not avenge them? நீ தெரிந்து கொள்ளப்பட்டவனாக இருந்தால் கர்த்தர் உனக்கு நிச்சயமாக நியாயம் செய்வார். If you are a chosen person, then the Lord will definitely avenge your cause. 8 வசனம் சொல்லுகிறது சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். Verse 8 says that he will avenge speedily. அருமையானவர்களே, நம்மில் எத்தனை பேர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உங்களுடைய காரியங்களுக்கு கர்த்தர் சீக்கிரமாய் அவர் நியாயம் செய்ய போகிறார். Dear beloved, how many of us are chosen ones? In your matters the Lord is going to avenge very fast. ஆனாலும் உங்களுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். You should understand the purpose for your choosing. கல்லூரியில நீங்கள் இயேசுவை சொல்லுங்க. You go and tell in your colleges about Jesus. ஸ்கூல்ல இயேசுவை சொல்லுங்க. Go and tell about Jesus in your schools. வியாபார ஸ்தலத்துல இயேசுவை சொல்லுங்க. In your business paths, go and tell about Jesus. உங்களுடைய பிசினஸ் சென்டர்ல இயேசுவை சொல்லுங்க. Go and tell about Jesus in your business centers. இல்ல உனக்கு வெக்கமா இருக்கா? இயேசுவை வெளிப்படுத்தி காண்பி. Or if you're ashamed, you reveal Jesus. உங்களுடைய கேரக்டர்ல அவங்க இயேசுவை பார்க்கட்டும். In your character, let them see Jesus. உங்களுடைய பேச்சில இயேசுவை பார்க்கட்டும். In your talks, let them see Jesus. ஒவ்வொரு பகுதியிலும் இயேசுவை அவர்கள் உன்னிடத்திலே காணட்டும். Let them see Jesus in every aspect of your life. அப்படி உன்னால செய்ய முடியுமா? Will can you do such a thing? அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். They who are with him are called and chosen. நீ தெரிந்து கொள்ளப்பட்டவனா இருந்தால் உன்மேல எந்த வல்லமையும் குற்றம் சாட்ட முடியாது. If you are a chosen person, no power can afflict you. ரோமர் 8 அதிகாரத்தை பார்க்கும் பொழுது When you read in Romans chapter 8 33 வசனத்திலே verse 33, தேவன் தெரிந்து கொண்டவன் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? Who is the one who is accusing the one who is called of God? தேவனே அவனை நீதிமானாய் மாற்றுகிறார். The Lord himself makes him a just. தேவன் தெரிந்து கொண்ட ஆளு மேல போய் நீ என்ன குறை சொன்னாலும் ஒண்ணுமே நடக்காது. You cannot go and lay anything against the Lord's elect. தேவன் தெரிந்து கொண்டால் உன் மேல எந்த வல்லமையும் குற்றம் சாட்ட முடியாது. கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். If the Lord has chosen you, the Lord will not allow